Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே friends, 12th மேத்ஸ் நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான வீடியோ போட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ இருக்க போது. இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம்னு சொல்றீங்க. இப்போ 2 மார்க் கம்பல்சரி உங்களுக்கு தெரியவே இல்ல, 3 மார்க் கம்பல்சரி உங்களுக்கு தெரியவே இல்ல. அதே மாதிரி 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு 41வது क्वेश्चन வந்து ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு, 42வது क्वेश्चनல எழுதுற சாய்ஸ் ரெண்டுமே தெரியல. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க பிடிச்சிருந்தா அப்படினா ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, அதுவே போதுமானது. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கரியர் கைடன்ஸ் வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம சேனல் மூலமா நீங்க நிறைய காலேஜ் போறீங்க அப்படினா நிறைய ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் நிறைய இருக்கு. வரக்கூடிய நாட்கள் அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வாட்ச் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஒரு பக்கம் நீங்க நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனனே ரொம்ப முக்கியமானது மேத்ஸ் எக்ஸாம். சரியா? மேத்ஸ் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நம்ம பசங்க நிறைய பேர் வந்து சைக்காலஜிக்கலா மேத்ஸ் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? அப்ப அந்த டைம்ல இப்போ நான் சொல்ல போறது ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? அதாவது நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்த பின்னாடி இந்த தவறை நீங்க பண்ணதான் போறீங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஸ்டின் பேப்பரை வாங்கி நம்ம கொஸ்டின் பேப்பரை நமக்கு ரீட் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்கல்ல, அந்த 10 நிமிஷத்துல கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணாதீங்க. தயவு செய்து ரீட் பண்ணாதீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20 ஒன்வேர்டு முதல் 20 ஒன்வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த 20 ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா இல்லையா அப்படிங்கறத அந்த 10 நிமிஷம் அந்த 10 நிமிஷத்துல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க அந்த ஆன்சர்ஸ் மட்டும் நோட் பண்ணி வைக்கிறது ட்ரை பண்ணுங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருமே கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே மடமடன்னு சொல்லிட்டு 2 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க, 3 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க, முக்கியமா அந்த 5 மார்க் கூடிய 7 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா எக்ஸாம் எழுதுவோம், ஈஸியா எக்ஸாம் எழுதி வந்துடலாம். ஆனா கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்டே ஏற்கனவே நம்ம பயத்துல தான் நிறைய பசங்க போய் உள்ள போய் உட்காரோம். மேத்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குமோ என்ன பண்ண போதும் அப்படின்ட்டு. அப்ப அந்த 5 மார்க்கை திரும்பி பார்த்து ஒரு கொஸ்டின் கூட இல்ல 2-3 கொஸ்டின் வந்து தெரியாத கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னா நம்ம இதையே திங்க் பண்ணிட்டு ஏற்கனவே 2 மார்க் 3 மார்க்லாம் நிறைய கொஸ்டின் வந்து தெரிஞ்சிருக்கும், அந்த கொஸ்டினும் எழுதாம விட்டுருவோம். இது ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வாங்கினே 1 மார்க்ஸை மட்டும் ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா பார்க்காதீங்க. இது நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். சரியா? இருந்தாலும் அந்த தவறை இப்பயும் நீங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. மேத்ஸ் எக்ஸாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ் வருவோம். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரிக் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க்குக்கு ஆன்சரே சுத்தமா தெரியல, அது முக்கியமா கிரியேட்டிவ் கொஸ்டினுக்கு ஆன்சரே சுத்தமா தெரியல அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்க பிசிக்ஸ் எக்ஸாமுக்கும் பயன்படுத்தலாம், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பயன்படுத்தலாம், எந்த வித காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பயன்படுத்தலாம். நமக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும். சரியா? இந்த 4 ஆப்ஷன்ல எனக்கு ஒரு உண்மைக்கு ஆன்சரே அதாவது ஓரளவுக்கு தெரியுது இல்ல சுத்தமா தெரியவே இல்லை அப்படின்னா நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா ஆன்சரை நோக்கி தான் போவோம். ஓ ஆன்சர் வந்து ஏவா இருக்குமோ இல்ல பியா இருக்குமோ சியா இருக்குமோ டியா இருக்குமோ சொல்லி ஆன்சர் நோக்கி தான் போவோம். ஆனா ஆன்சரை நோக்கி போகாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இருக்காதுப்பா, ஏ பி ஆப்ஷன் வாய்ப்பே இல்லை, அதே மாதிரி டி ஆப்ஷன் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆப்ஷன் நமக்கு இருக்காதோ அந்த ஆப்ஷனை தேடி நீங்க என்ன பாத்தீங்கன்னா போகணும். அப்ப 2 ஆப்ஷன் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். மேபி அதுல ஏதாவது ஒண்ணு போட்டீங்கனாலும் பை லக்ல நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து 1 மார்க்ல ஃபர்ஸ்ட் ட்ரிக். ரெண்டாவது ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எப்படினாலும் 20 ஒன் வேர்டுல சரியா நமக்கு 17 1 மார்க் வந்து புக் பேக்ல இருந்து கேட்க போறாங்க. இந்த புக் பேக்கை எப்படி ட்விஸ்டடா மாத்துவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து புக் பேக்ல தான் இருக்கும், ஆனா ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் பேக்ல இருக்க ஏ ஆப்ஷனும் புக் பேக்ல இருக்க பி சி டி இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடுவாங்கன்னா சஃபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போது இப்ப நீங்க 1 வேர்டு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு கீவேர்டு வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சென்டென்ஸ்ல ஏ வந்துருச்சு அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஏ, இல்ல பி வந்துருச்சுன்னா ஆப்ஷன் வந்து பி, இல்ல ஏதாவது 2 வந்துருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த மாதிரி கீவேர்ட் செட் பண்ணி நீங்க என்ன சொல்றீங்க ஒருவேளை மக்கப் பண்ணலாம். அப்படி பண்ணாதீங்க. ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணுங்க. சரியா? ஆன்சருக்கு நீங்க கீவேர்ட் செட் பண்ணாதான் அந்த மாதிரி சஃபிள் பண்ணி கொடுத்தாலும் நாம என்ன பண்ண சொல்றோம் ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? அதனால ஆப்ஷனுக்கு எப்பயுமே கீவேர்ட் செட் பண்ணாதீங்க, ஆன்சருக்கு செட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் வந்து என்ன சொல்றோம் 1 மார்க்ல நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? அதனால இந்த 2 ட்ரிக்கையும் 1 மார்க்குக்கு நீங்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் அதாவது கம்பல்சரி எனக்கு தெரியவே இல்லை என்ன பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா? ஆனா இப்ப இந்த விஷயம் வந்து யாருக்கு வந்து ஆப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார் நான் அப்படியே சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணலாம், நான் வந்து 90 அவுட் ஆஃப் 90 வந்து ஸ்கோர் பண்ண போறேன் சார்
அப்படிங்கிற பசங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா சென்டம் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பேப்பர் வைஸ் வந்து 3 பேர் பண்ணுவாங்க. சென்டம் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 பேருமே நல்லபடியா என்னாச்சு பார்த்தா பேப்பர் அப்படியே வாட்ச் பண்ணுவாங்க. சரியா? ஆனா நீங்க வந்து ஒரு 80 and above இல்ல ஒரு 75 and above 90க்கு நீங்க இந்த மாதிரி இடத்துல நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு யூஸ் ஆயிருக்கு. சரியா? ஆனா இந்த ட்ரிக் வந்து அதாவது நீங்க பிசிக்ஸ்லயோ இல்ல கெமிஸ்ட்ரிலயோ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நமக்கு ஃபைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா கம்பல்சரி வந்து மேக்ஸிமம் வந்து தியரி கொஸ்டினா கேட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா மேக்ஸிமம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா சம் ஓரியன்டானதான் என்ன கேட்கறாங்க. சரியா? சம் ஓரியன்டா இல்ல கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்கறதுனால இந்த ட்ரிக்கை வந்து கெமிஸ்ட்ரிலையும் பிசிக்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அப்ப நல்லா கவனிங்க. நமக்கு வந்து 10 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி 10 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு வந்து 41வது கொஸ்டின்ல ஏபி அப்படின்னு இருக்கும். 42வது கொஸ்டின்லையும் ஏபி அப்படின்னு சொல்லி இருக்கும். இதே மாதிரி 47வது கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். சரியா? இதுல 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி, 40வது கொஸ்டின் வந்து இதுல கம்பல்சரி. நல்லா கவனிச்சுக்கணும். இதுல நம்ம 7 கொஸ்டின் எழுதணும், இதுலயும் நம்ம 7 கொஸ்டின் எழுதணும். அப்ப இந்த 10 கொஸ்டின்ல 7 கொஸ்டின் எழுதணும், அதுல ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அப்ப மீதி இருக்க 9 கொஸ்டின்ல 6 கொஸ்டின் நம்ம எழுதணும். மீதி இருக்க 9 கொஸ்டின்ல 6 கொஸ்டின் எழுதணும். இதுல இந்த 30வது கொஸ்டினும் 40வது கொஸ்டின் கம்பல்சரியா இங்க நமக்கு சேர போகுது. சரியா? நல்லா கவனிச்சுங்க. எனக்கு வந்து கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரின்னு தெரியல, அதே மாதிரி 2 மார்க் கம்பல்சரி எனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து மேல இருக்க 9 கொஸ்டின்ல 7 கொஸ்டின் எழுத சொன்னா நான் எழுதிடுவேன். ஆனா இந்த கம்பல்சரி மட்டும் தெரியல அப்படின்னா நல்லா நீங்க கவனிக்கணும். அதாவது நீங்க மீதி 6 கொஸ்டின் நீங்க எழுதிட்டீங்க. அந்த 7வது கொஸ்டின் எழுதும் போது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் டெஸ்ட்ல என்ன பண்ணுவீங்கன்னா ஏதாவது ஒரு 2-3 பேஜ் திருப்பிட்டு இப்ப நீங்களே என்ன பண்ணலாம், ஒரு 39வது கொஸ்டின் திரும்ப என்ன பண்ணலாம், இந்த 7வது கொஸ்டினை நீங்க எழுதி வைக்கலாம். 39வது கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதி வைப்பீங்க 7வது கொஸ்டினா. அப்படி இங்கே எழுதக்கூடாது. ஏன்னா பேப்பர் ரிலேஷன் பண்ணும் போது நான் வந்து நிறைய பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ போட்டிருப்பேன், இப்பயும் நான் போட போறேன். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பருக்கு மார்க் எடுத்து எழுதணும் முன்னாடி. அந்த டைம்ல கம்பல்சரி கொஸ்டினுக்கு மார்க் இல்லாமயே 7 கொஸ்டின் வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? கண்டுபிடிச்சு நமக்கு என்ன பண்ணாலும் மார்க்கு குறைச்சிருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த 6 கொஸ்டின் நான் என்ன பண்ணிட்டேன், மீதி இருக்க 9 கொஸ்டின் எழுதிட்டேன். ஆனா இன்னொரு கொஸ்டின் எனக்கு நான் அந்த மீதி இருக்க 9 கொஸ்டின் எழுத போறேன். அதுக்கு நீங்க கொஸ்டின் நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மார்க்கு 30வது கொஸ்டின் சொல்லி போட்டுட்டு நீங்க அந்த கம்பல்சரி கொஸ்டின் எழுதாம மேல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து எழுதணும். ஆனா 30வது நம்பர் கொஸ்டின் நம்பர் போடணும். அதே மாதிரி இங்கே என்ன பண்றீங்க அப்படின்னா 40வது நம்பர் கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு மேல இருந்து ஏதாவது கொஸ்டின் எடுத்து 40வது நம்பர் கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதணும். சரியா? இதுக்கு நிறைய நெகட்டிவான கமெண்ட் வரும் எனக்கு தெரியும், பரவாயில்ல. இது நிறைய மாணவர்களுக்கு உதவி இருக்கு, நிறைய மாணவர்களுக்கு உதவும். சரியா? அதனால இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மேத்ஸுக்கு மட்டும். சரியா? ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில கம்பல்சரி வந்து அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், சம்ஸ் ஓரியன்டா இருக்கும். அதனால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கதான் ரொம்ப முக்கியமானது 5 மார்க்ல என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தலையெழுத்து என்ன ஆயிருக்கும், இதுல ரெண்டுலயுமே நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 கொஸ்டினுமே தெரிஞ்ச கொஸ்டின் வந்துருக்கும். 41ல ஏபி ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும். ஆனா 42ல ஏபி ரெண்டுமே தெரியாது. நீங்க ஸ்கூல் டெஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க, 41வது கொஸ்டின்ல ஏவை ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதுறீங்க வச்சுங்களேன், 41வது கொஸ்டின் பி என்ன பண்ணுவீங்க ஒரு 5 பேஜ் கழிச்சு எழுதிருப்பீங்க. எப்படியோ 7 5 மார்க் வந்து சொல்லி மார்க் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க அப்படி பண்ண முடியாது. ஏன்னா 41வது கொஸ்டினோட ஆன்சர் தான் எடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க் வந்து எடுத்து முன்னாடி எழுதணும். அப்போ மாட்டிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா 41ல ஏவோட கொஸ்டின் எழுதியாச்சு. சரி, ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவோம், 42ல பி போட்டு இந்த கொஸ்டினை கொண்டு வந்து இங்கே எழுதணும். சரியா? அப்படி எழுதுங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நமக்கு முன்னாடி மார்க் எடுத்து எழுதும் போது ஃபைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. சரியா? இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது இதை வந்து நம்ம ஒண்ணு என்ன மால் ப்ராக்டிஸ் பண்ண போறது இல்ல, இது வந்து எந்த தவறுதல் இல்ல, கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணி எழுத போறோம். பாஸ் பண்ண முடியல எனக்கு வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பை லக்ல நமக்கு வந்து கண்டிப்பா மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா பேப்பர் திருத்துறவங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள போய் நம்ம என்ன மாத்த போறது கிடையாது. சும்மா அவங்க பேப்பர் திருத்துறவங்களும் வந்து கோமாளிகள் கிடையாது, அவங்களும் நல்ல ஸ்டாஃப் தான். சரியா? எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பாஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கீங்க, இல்ல எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு இந்த கம்பல்சரி நான் என்ன
ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதாவது கொண்டு வரலாம்னு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பை லக்கில் நமக்கு வந்து ஏன்னா அந்த கொஸ்டினே நம்ம விட்டுட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி எழுதி வச்சோம் அப்படின்னா நமக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கொஸ்டின் பேப்பர் தயவுசெய்து ரீட் பண்ணாதீங்க. ரீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாவே சைக்காலஜிக்கலாக நீங்கள் எல்லாமே ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும் உங்களால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.